Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் இதை வாசிக்கும் போது, இதை கேட்கும் போது, இதை பேசும்போது விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. நான் இந்த விசுவாச வார்த்தையை நான் பேசும்போது எனக்குள்ள விசுவாசம் செல்லுகிறது. சென்ற பிறகு நான் இந்த வார்த்தையை பேசும்போது, இருதயத்தின் நிறைவினால் நான் பேசும்போது வல்லமை உள்ளதாய் என்னுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்து அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது. ரெண்டு ஸ்டேஜஸ் பாருங்க இந்த வார்த்தையில. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் என்னவா இருக்குது? நான் நம்புகிற காரியங்கள் உறுதியா இருக்கிறது. இந்த உறுதியை வச்சுதான் நான் என்னுடைய புதிய சூழ்நிலையில உருவாக்க வேண்டும். இந்த நிச்சயத்தை வைத்துதான் நாளைய வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும். இந்த உறுதியும் நிச்சயம் தான் எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும், சூழ்நிலையில மாற்றி அமைக்க வேண்டும். இதை வைத்துதான் நான் வேலை செய்ய வேண்டும். அப்ப இதை வைத்துக் கொண்டிருந்தா போதாது, இதை எப்படி ரிலீஸ் பண்ணுகிறது என்பது தெரிய வேணும். ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ண வேணும். அப்ப எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. பாருங்க, விசுவாசம் எப்படி வருதுன்னு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி விசுவாசத்தில் நான் வல்லவனாக முடியும் என்றதை கற்றுக்கொள்ள வேணும். அப்புறம் விசுவாசம், இந்த வல்லமையை, விசுவாசம் என்கிற இந்த சக்தியை, வல்லமையை, எனக்கொன்று ஒரு புதிய உலகத்தை, புதிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய இந்த வல்லமையை எப்படி நான் கட்டவிழ்ப்பது என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் விசுவாசம் எனக்காக வேலை செய்யும். பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் சென்று அதை பார்ப்போம். இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஜனங்க சொல்றாங்க முதல்ல நான் பார்க்க விரும்புகிறேன், அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நடக்காது. முதல்ல விசுவாசிக்க வேணும். விசுவாசத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். எதை விசுவாசித்தீர்களோ அதைத்தான் நீங்கள் காண்பீர்கள். எப்படி காசு கொடுத்தாதான் பொருள் கிடைக்குமோ அதுபோல உங்களுக்கு இந்த விசுவாசத்தை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு உண்டாகும். அப்ப உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்ப்பதற்கு விசுவாசத்தை உங்களுடைய உள்ளத்தில் முதலாவது வைக்க வேணும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. கொஞ்சம் கவனிக்கணும். வாயினாலே அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அதில் முதல்ல எதை சொல்லியிருக்குது? வாயினாலே அறிக்கையிட்டு. இதை நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் முதல்ல இருதயத்தில் விசுவாசத்தை தானே வாயில் பேசணும், அப்போ ஏன் முதல்ல வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசின்னு சொல்லியிருக்குது? ரொம்ப கரெக்ட் பாருங்க, பைபிளில் எதுவும் தப்பு தவறாக ஒன்றும் போடல. கேட்குறாங்க, இருதயத்தில் இருந்தால் தானேயா வாயில் பேச முடியும்? அப்ப இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டுன்னு சொல்றது தானே கரெக்ட். ஆனால் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், வாயினாலே அறிக்கையிடுவதன் மூலமாக தான் இருதயத்தில் விசுவாசமே உண்டாகிறது. மார்க் 11:23 அந்த வசனத்தை நிறைய தடவை பார்த்தோம், மனப்பாடமா தெரியும் எல்லாருக்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அந்த மலையை பார்த்து சொல்ல வேண்டும், சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்ப யார் அப்படி சொல்ல முடியும்? யாரால் அது சாத்தியமாகிறது? யாரால் அது சாத்தியமாகிறதுனா, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன். இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கிறவன். அவன் எப்ப விசுவாசிக்கிறான்? 24ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப எப்ப விசுவாசிக்கணும்? ஜெபிக்கும் போது விசுவாசிக்கணும். கிடைத்த பிறகல்ல, கேட்கும் போதே பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? எதை வேணும் என்றாலும் விசுவாசிக்கலாம். வாட் எவர், என்ன உங்களுக்கு தேவையோ அவ்வளவு நீங்கள் விசுவாசிக்கலாம். அப்ப எனக்கு என்ன தேவையோ அவைகளெல்லாம் நான் விசுவாசிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதே விசுவாசிக்க வேணும். அப்ப நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஆயத்தத்தை நான் பண்ண வேண்டும். என்ன ஆயத்தம் பண்ண வேணும்? விசுவாசத்தை என்று உள்ளத்தில் நான் வைக்க வேண்டும். சும்மா ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சும்மா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இருக்கீங்களா? அப்ப விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்கிறது. சும்மா கேட்டதுனால கிடைச்சிடல, விசுவாசம் இருந்தால் தான் அங்க பதில் உண்டாகிறது. அப்ப பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலே எப்படிங்க விசுவாசிக்க முடியும்? எப்படி அது சாத்தியம்? சிலர் கேட்குறாங்க,
நீங்க சொல்றீங்க சுகமாறதுக்கு முன்னாடியே நான் சுகமானேன் என்று விசுவாசிக்க சொல்றீங்க. என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுறதுக்கு முன்னாடியே நான் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது என்று விசுவாசிக்க சொல்கிறீர்கள். எப்படி நான் அதை விசுவாசிக்க முடியும் என்று கேட்கிறார்கள் அநேகர். நான் சொல்லுகிறேன், எப்படி விசுவாசிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதால விசுவாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே அது உண்மை. பாருங்க, நிறைய பேர் அதுதான் பாருங்க, தங்களுடைய மனதளவில் விசுவாசிக்க பார்க்குறாங்க. மனதளவில் விசுவாசிக்க பார்த்தால் எப்போதும் அந்த மனது ஆதாரத்தை தேடி கொண்டிருக்கிறது. அது என்ன சொல்லுது மனம்? ஆமா, தேவனுடைய தேவையை சந்தித்தார் என்று சொல்லுகிறாயே, எங்க சந்தித்தார்? கையில காசு இல்லையே, பாக்கெட் எம்டியா இருக்குதே. கர்த்தர் உன்னை சுகமாக்கினார் என்று சொல்லுகிறார், ஆனால் சுகம் இல்லையே, வலிக்குதே, சரீரம் சுகத்தை இன்னும் உணரவில்லையே, சுகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே. இதுதான் மனம் சொல்லுது. மனதில் இருக்கிற விசுவாசத்துக்கு இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கு அதான் பெரிய வித்தியாசம் பாருங்க. இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அப்படி சொல்லுகிறது இல்ல. இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் என்னத்தை பெருசா நினைக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பெருசா நினைக்கிறது. அது பாக்கெட்ல என்ன இருக்குதுன்னு பார்த்து பேசுறது இல்ல. இருதயம் என்னத்தை பேசுகிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து தான் பேசுகிறது. மனம் தான் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்து பேசுது. இருதயம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து பேசுகிறது. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்ப வாயினால் அறிக்கையிடுகிறது தான் முதல். அதை நான் முதலாவது செய்ய வேண்டும். ஏன் நான் வாயினால் அறிக்கை செய்ய வேணும்? அறிக்கை செய்வது என்றால் என்ன? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே நான் திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்க வேணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப நான் என்ன சொல்லணும்? என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களை எல்லாம் குணம். கர்த்தர் என்ன சொல்லி இருக்காரு? அவர் என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். அப்ப நான் என்ன சொல்ல வேணும்? அதே தான் சொல்ல வேணும். என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நான் என்ன சொல்ல வேணும்? அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தாவே நீரே என் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப நான் என்ன பண்ணுகிறேன்? கன்ஃபெஸ் பண்ணுகிறேன். கன்ஃபெஸ் பண்றதுன்னா நான் அவர் சொன்னதையே நான் திருப்பி சொல்ல, அவரோடு ஒத்துக்கொள்கிறேன். அவர் சரி என்று சொல்லுகிறேன், அவர் சொன்னது உண்மை என்று நான் சொல்லுகிறேன். அதை முதல் ஆரம்பிக்கணும். இன்னும் என் வாழ்க்கையில் அது உண்மையாகல, ஆனால் அவர் சொன்னது உண்மை. இன்னும் வலிக்குது, ஆனா அவர் சொன்னது உண்மை. இன்னும் காசு இல்லை, ஆனா அவர் சொன்னது உண்மை. இன்னும் சூழ்நிலை மாறல, ஆனா அவர் வார்த்தை சொல்லுகிறது உண்மை. பாருங்க, இப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கும்போது என்ன ஆகிறது? உள்ளத்திலே விசுவாசம் சென்று விடுகிறது. இந்த வாயினால் அறிக்கை செய்யும் போது தான் உள்ளத்தில் விசுவாசம் செல்கிறது. அப்புறம் தான் உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகிறது. அப்புறம் தான் மலையெல்லாம் பார்த்து பேச முடியும். அநேகர் பாருங்க, உள்ளத்தில் விசுவாசம் இல்லாமல் சும்மா வாயை திறந்து பேசிட்டு சொல்றாங்க, அவர் சாம் செல்லோதரி தான் சொன்னாரு, நான் சுகமானேன்னு சொல்லுனாரு. நான் சொல்லி பார்த்தேங்க, ஒன்றும் சுகம் ஆகலை. நான் அப்படியே சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க, குழப்பம் பண்ணக்கூடாது. அவர் தான் சொன்னார், அவர் கோயிலுக்கு போனாங்க, அவர் தான் சொன்னார், என் தேவன் உன்னுடைய தேவைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறாருன்னு சொன்னார். அதை வாயில் தினந்தோறும் சொல்ல சொன்னார். நான் சொன்னேங்க, இதோட 4 நாள் ஆகுது. காலையில் ஒரு 10 தடவை, சாயந்தரம் ஒரு 10 தடவை, 4 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு கடன் தீர்ந்த பாடில்லை, ஒன்றும் தீர்ந்த பாடில்லை. நான் அப்படி சொல்லவே இல்லை. கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் 4 தடவை இதை சொல்லி காலையில் 4 தடவை, சாயந்தரம் 4 தடவை சொன்னால் அப்படி ஆகிடும் சொல்லல. நான் என்ன சொல்கிறேன்? காலையும் மாலையும் படுக்கையிலும் எழுந்திருக்கும் போதும் எந்நேரமும் இதை சொல்லிக்கொண்டே இருந்தால், கர்த்தர் சொல்லுகிறதையே உங்கள் வாயில் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னேன்? உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகும் சொன்னேன். உள்ளத்தில் விசுவாசம் உண்டாகி அது நிரம்பின பிறகு, இருதயத்தில் விசுவாசம் நிரம்பினவர்களாக வாயிலிருந்து பேசும்போது அது நடக்கும். அப்ப நீங்க சொல்லி சொல்லி நடக்கலன்னா இன்னும் போட்டுட்டே இருக்கணும்னு அர்த்தம். இன்னும் சொல்லிட்டே இருக்கணும்னு அர்த்தம். சொல்லி நடக்கலன்னா இன்னும் விசுவாசம் உள்ள இறங்க வேண்டியது இருக்குது. இன்னும் விசுவாசம் உள்ள போய் கொண்டிருக்க வேண்டியது இருக்குது. உள்ள விசுவாசத்தால் நான் நிரப்பப்பட வேண்டியது இருக்குது. இருதயத்து நிறைவினால் தான் வாய் பேசும். அப்ப நிறைத்து கொண்டுதான் நான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேணும். பொதுவாக கிறிஸ்தவர் மத்தியில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அங்கே தேடி ஓடுறது, இங்கே தேடி ஓடுறது, இந்த ஜபக்குழு, அந்த சுவிசேஷகர், இந்த பிரசங்கியார், இந்த கூட்டம், ஏதாவது ஒன்று தேடி ஓடி போய் உடனே ஆமாயா உண்மைதான், நீங்க சொல்றது ரொம்ப உண்மையா, விசுவாசிக்கணும், நான் அப்பதான் அந்த பிரச்சனை மாறியா, நான் விசுவாசிக்க போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி 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 வசனத்தை சொல்லி சொல்லி விசுவாசத்தை ரொம்ப சீரியஸாக, ஏன்னா தலை முழுகிற வேலையில் இருக்கு, இப்போ நேரமா இருக்குது, அதனால எப்படியாவது தப்பணும்னு சொல்லி கடகடன் விசுவாசத்தை அறிக்கை செய்து அப்படியே பண்ணி 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 விசுவாசத்தை உள்ள வச்சு ஒரே தீர்மானமா விசுவாசத்தை உள்ள வைத்து விட்டு எப்படியாவது அந்த பிரச்சனையை மேற்கொள்றது. விசுவாசம் வேலை செய்து பாருங்க. செஞ்சா உண்மை சீரியஸா ஒரு காரியத்தை மாற்றணும்னு சொல்லி இறங்கினா கண்டிப்பா மாற்றிடலாம்.
சிலர் சீரியஸா இறங்குறாங்க, விசுவாசத்துல இறங்கி மாத்திடுறாங்க. மாத்திட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, அப்பா விடுதலை ஆயிட்டையா, டாட்டா பை பை, அதோட போய் இப்ப திருப்பியும் பழைய வழிக்கு போயிடுறாங்க. இப்ப பழைய வழி என்ன? பழைய சந்தேகத்தை பேசுகிறது, பழைய வியாதியை பேசுகிறது, பழைய இல்லாமையை பேசுகிறது, பழைய நெகட்டிவ் காரியங்களை பேசுகிறது. இப்படி வாயிலிருந்து வர வர என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உள்ளத்தை இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க? பொல்லாத காரியங்களால் நிரப்புகிறார்கள். தங்களை அழிக்கக்கூடிய காரியங்களால், தங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய காரியங்களால். இப்பதான் விடுதலை பெற்றாங்க, ஆனால் மறுபடியும் போய் தங்களுடைய வழிகளை அவர் மாற்றிக்கொள்ளாமல். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா ஏதோ வந்து சுகத்தை பெற்றேன், அதை பெற்றேன், போனேன், ஏதோ வந்து எனக்கு கர்த்தர் தேவையை சந்திச்சார், ரொம்ப தோத்துறங்க, அங்க வந்து தாங்க எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு அதோட போயிடுறது இல்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் வாழ்க்கையே மாற வேண்டும். இது ஒரு லைஃப் ஸ்டைல். இது வந்து ஏதோ அப்பப்ப வந்து ஏதோ பெற்றுக்கொண்டு போறதில்ல, வாழ்க்கையே மாற வேண்டும். அப்ப நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா உடனே போய் இதெல்லாம் மறந்துட்டு திருப்பி என்னுடைய வாழ்க்கையை வந்து என்னுடைய இருதயத்தை வந்து பொல்லாத காரியங்களால் நிரப்ப முடியாது. நான் இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா போன தடவை பொல்லாத காரியத்தால் நிரப்பி தான் அந்த பொல்லாத காரியங்கள்லாம் உண்டானது. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப இன்னும் தீவிரமா இறங்க வேண்டும். எதுக்கு இறங்க வேண்டும்? நல்ல காரியங்களை பேச, நல்ல காரியங்களை எடுத்து உள்ளே வைக்க நான் இறங்க வேண்டும். சிலருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி மெஷர் மாதிரி, அதுதான் விசுவாசம். அதனால விசுவாசத்தில் வளர்றதே கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் விசுவாசித்து அதிலிருந்து தப்புனா போதுன்னு இருக்கிறார்கள் ஒழிய தொடர்ந்து விசுவாசத்தை செயல்படுத்தி உள்ளத்தில் வைத்து அவர்கள் பண்றதே கிடையாது. தொடர்ந்து வளர்வது கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க? பிரச்சனைன்னு வரும்போது விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஆயிடுது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பிரச்சனைன்னு வரும்போது ஏன் விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆயிடுதுன்னா, சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. அப்ப விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது என்கிறது உங்கள் முழு இருதயத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அதை செய்ய வேண்டியதா இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா வசனத்தை எடுத்து சொல்லி அதை பார்க்காம வசனத்தை பார்த்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குது. கடன்னு தேவைகள்லாம் நல்லா சந்திக்கப்படுற நேரத்தில், நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில், அப்போ உள்ளத்துல ஐஸ்வர்யத்தையும், உள்ளத்துல சுகத்தையும், உள்ளத்துல எல்லா நல்ல காரியங்களும், இந்த நற்காரியங்கள் எல்லாம் உள்ளத்துல வைக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. ஏன்னா நிறைய கெட்ட காரியங்கள் அல்லது பொல்லாத காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இல்லை, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. அப்ப நல்லா நிரப்பிக்கலாம். நிரப்பிக்கும் போது பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நல்ல புல்லட்லாம் லோடட் கன் மாதிரி இருக்கிறீங்க. இப்போ ரெடி. பிரச்சனை வரும்போது அப்படியே காலியா இல்லை, பிரச்சனை வரும்போது அப்படியே எம்டியா இல்லை. இப்போ என்ன பண்றீங்க? ஏற்கனவே நல்லா இருந்த காலத்தில் ஃபுல்லா நிரப்பிட்டு இருக்கிறதுனால, பலத்தினால் உங்களை நிரப்பி வைத்து இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றீங்க? துப்பாக்கி எடுக்க வேண்டியது, சுட வேண்டியதுன்ற மாதிரி ரெடியா இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு ரெடியாகி விடுகிறீர்கள், ஆயத்தமாகி விடுகிறீர்கள். ஆகவே தான் பாருங்க, முதல்ல விசுவாசத்தை உள்ளத்துல வைக்கணும். எப்படி வைக்க வேணும்? வாயினால அறிக்கை செய்வதனால. அதனால தான் 9ஆம் வசனத்துல வாயினாலே அறிக்கையிட்டு, வாயினால அறிக்கையிட்டுங்கிறத முதல்ல அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி. அப்ப அது ரொம்ப உண்மை பாருங்க. அப்ப என் வாயில நான் வசனத்தை சொல்லும் போது, நான் சொல்லி நீங்க கேட்கும் போதும் விசுவாசம் உண்டாகுது. ஆனால் நீங்க சொல்லும் போது இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள உண்டாகிறது. ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. நான் சொல்லி நீங்க கேட்கும் போது உண்டாகிறதை காட்டிலும் நீங்க சொல்லி அது கேட்கும் போது உண்டாகிறது. நீங்க சொல்லி நீங்க கேட்க வேண்டும், நீங்க திரும்ப திரும்ப சொல்லி அது உங்களுடைய காதில் அது விழ வேண்டும், உள்ளத்துக்குள்ள அது செல்ல வேண்டும். அப்ப இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க ஒரு நிலை உண்டாகிறது. அது ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. ஏனென்று சொன்னால் இது மனதை மாற்றி இருதயத்தை நிரப்புகிறது, இருதயத்தையும் மாற்றுகிறது, மனதை புதிதாக்குகிறது, இருதயத்தையும் புதிதாக்குகிறது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் வசனத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஜனங்க சொல்லுவாங்க, ஏயா இன்னும் சுகம் இல்லாமலே இருந்துக்கிட்டு சுகமானேன் சுகமானேன் சுகமானேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று சொல்வார்கள், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்க சொல்லணும், ஐயா நான் சுகமானேன்னு சொல்றது, நான் சுகமானேன்னு நீங்க நம்புறதுக்காக நான் சொல்லல, நான் சுகமானேன்னு வசனம் சொல்லி இருக்குது, அதை நான் இன்னும் நம்ப ஆரம்பிக்கல, அதை நம்புறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த விசுவாச வார்த்தை எனக்கு உள்ள வைக்க பார்க்கிறேன். ஏன்னா அந்த விசுவாச வார்த்தை உள்ள போகும்போது நான் கர்த்தரை போல மாறிடுறேன். இயேசு எப்படி விசுவாச வார்த்தையில இருந்து விசுவாச வார்த்தையை பேசினாரோ, தேவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் விசுவாச வார்த்தைகள். ஏன் சொல்றேன்? அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் திரும்புவதே
கிடையாது. அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒண்ணு வீணா திரும்புறதே கிடையாது. ஏன் அப்படி? ஏனென்றால் அவைகள் எல்லாம் விசுவாச வார்த்தை. ஒரு வார்த்தை கூட வீணா போறதும் கிடையாது, வீணா இருக்கிறதும் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தையா இருக்குது. என்னவெல்லாம் சொல்றாரோ அது அப்படியே ஆகிறது. தேவன் விசுவாச வார்த்தையினால் நிறைந்தவராய் இருக்கிறார். விசுவாச வார்த்தையை தான் பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தையா இருக்கிறது. அதனால்தான் அவரால் பொய் சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்றது இல்லைன்னு சொல்றது வேற, பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்றது வேற. God cannot lie அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஏன் cannot lie? சிலர் சொல்றாங்க கர்த்தரால் எல்லாம் கூடுமையா? பொய் சொல்றதுன்னா சொல்லலாம், இல்ல கர்த்தரால் சொல்லவே முடியாது. அது ஏன் முடியாது? கர்த்தரால் முடியாத காரியம் கூட உண்டோ? உண்டு. பொய்யை சொல்ல முடியாதுன்னு போயிட்டு இருக்கு பைபிள்ல. ஏன் சொல்ல முடியாது? ஏனென்றால் அவர் வாயை திறந்து சொன்னார்னா அது அப்படியே ஆயிடும். பொய்யாவே இருக்க முடியாது எதுவுமே. அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே ஆகும். ஏனென்றால் அவருடைய இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருக்கிறது. விசுவாச வார்த்தைகளால் அது நிறைந்திருக்கிறது. அதே போலதான் பாருங்க, நான் என் தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்னுடைய இருதயத்தில் வைக்கும் போது என்னுடைய இருதயம் அவருடைய இருதயத்தை போலவே மாறுகிறது. பிறகு நான் என்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப நான் விசுவாச வார்த்தையை பேசும்போது நான் சொன்னபடியே அப்படியே ஆகிறது. இருக்கீங்களா? நான் சொன்னபடியே அப்படியே ஆகிறது. அப்ப எனக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா, இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து வாயினால அறிக்கையிட்டு கர்த்தர் சொல்றதே நானும் சொல்லி, என் சூழ்நிலை சொல்றதை சொல்லாம, என் தாத்தா பாட்டி சொன்னதை சொல்லாம, அவங்க இவங்க சொன்னதை சொல்லாம, நான் நினைக்கிறத சொல்லாம, நான் உணர்றதை சொல்லாம, பார்க்கறத சொல்லாம, கேட்கறத சொல்லாம, எதை சொல்ல வேணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை சொல்லும் போது எனக்குள்ள என்ன ஆகிறது? விசுவாசம் உண்டாகிறது. எனக்குள்ள விசுவாசம் உண்டான பிறகு என் வாயை திறந்து நான் பேசும்போது என்னுடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தையாகி விடுகிறது. அந்த வார்த்தைகள் அற்புதங்களை நடப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அநேகர் பாருங்க வாயை திறந்து பேசுறாங்க, வாயை திறந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகள் விசுவாசத்தினால் நிறைந்த வார்த்தைகளாக இல்லை. ஆகவே வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக அவைகள் இல்லை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறது. இருதயத்தில் விசுவாசம் நிறையும் போது வாயில பேசும்போது அங்கே காரியங்கள் நடக்கிறது. பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். எப்படி சூழ்நிலையில மாற்றுகிறது அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை கொண்டு எப்படி மாற்றுகிறது? மத்தேயு 12:33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். எவ்வளவு உண்மை பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்ன ரோமர் 10ல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 10:10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வார்த்தையினாலே நம்ம நீதிமானாகிறோம், ரட்சிக்கப்படுறோம். அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். 35ஆம் வசனத்தில் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை மனிதன் கொண்டு வருகிறான். ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படியே சொல்லுகிறது, he brings forth good things out of a good heart. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல இருதயத்திலிருந்து மனுஷன் நல்ல காரியங்களை பிறப்பிக்கிறான். brings forthனா ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறது மாதிரி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை எப்படி பிறப்பிப்பது? நல்ல இருதயத்திலிருந்து தான் பிறப்பிக்க முடியும். இருதயத்திலிருந்து தான் பிறப்பிக்க முடியும். வெற்றி எப்படி பிறப்பிப்பது? நல்ல இருதயத்திலிருந்து வெற்றி உண்டாகிறது. செழிப்பு எப்படி உண்டாகிறது? நல்ல இருதயத்திலிருந்து இந்த நல்ல காரியங்கள் உண்டாகிறது. சமாதானம் எப்படி உண்டாகிறது? நல்ல இருதயத்திலிருந்து நல்ல காரியங்கள் உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில என்னவெல்லாம் தேவையோ, வியாபாரத்தில் வெற்றி எப்படி உண்டாகிறது? நல்ல இருதயத்திலிருந்து. இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாக, எதையும் விளைவிக்கக்கூடிய இருதயமாக, நன்றாய் விளைவிக்கக்கூடிய இருதயமாக பண்படுத்தப்பட்டு, தண்ணீர் பாய்ச்சப்பட்டு, விதை விதைக்கப்பட்டு, அது காக்கப்பட்டு, அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை கொண்டு வருகிறான் அல்லது பிறப்பிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப நான் சொல்லுகிறேன், இருதயத்துக்குள்ள வசனத்தை வைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வரும், இந்த இருதயத்துக்குள்ள விசுவாசம் வந்து விட்டதுனால இப்போ நீங்க வாயில பேசும்போது காரியங்கள் மாற ஆரம்பிக்கிற நாட்கள் வரும். இருக்கீங்களா? நல்லா கவனிங்க, திரும்பியும் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுங்க, இருதயத்துல வசனத்தை வைத்துக் கொண்டே இருங்க. எப்படி வையுங்க? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை எடுத்து வைத்துக் கொண்டே இருங்க. இப்ப பண்ணும்போது காரியம் எதுவும் மாறல, மாறுற மாதிரியும் தெரியல, அதுல பெரிய வல்லமை இருக்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் இருதயத்துக்குள்ள போய் அது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி இருக்குது. அப்ப இருதயம் ஃபுல்லா நிறைஞ்சிட்ட உடனே, இருதயம் விசுவாசத்தால் நிறைந்த உடனே வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணுது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற ஒரு இருதயமா இருக்கிறபடினாலே மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொன்னால், மலையை மட்டுமில்லை எதுவா இருந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வார்த்தைகளாக உங்களுடைய வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கிறது. வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்திலே போ என்று கட்டளையிட முடியும். எல்லா மலைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். சூழ்நிலையில மாற்றி அமைக்க முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உங்களுடைய இருதயம் வருகிறது. அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. ஆனா அந்த நிலைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் சொன்ன பிறகு ஆகிறது ரொம்ப குயிக்கா ஆகிறது. நான் சொன்னேன் இல்லையா, இயேசு இன்னைக்கு சொன்னாரு அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் முன்னிடத்தில் ஒருவன் கனி புசியாது இருக்க கடவன்னு. உடனே அது ஆயிரல, ஆனா ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே வெளியில தெரியல, அடுத்த நாள் தெரியுது வேரோடு அது. அப்ப வேரில் ஆரம்பிச்சு இலைக்கு வந்து அது தெரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அது எவ்வளவு நேரம் ஆகுமோ அது ஆகும், ஆனா அது ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப எதுக்கு நேரம் ஆகுது? நல்ல கவனிங்க, எதுக்கு நேரம் ஆகுது? உள்ளத்துல இருதயத்துல விசுவாசத்தை வைக்கிறதுக்கு தான் நேரம் ஆகிறது. அதுக்கு தான் நாட்கள் ஆகிறது. அது மாத கணக்கில் வைத்துக்கொண்டே இருக்க வேணும், வார கணக்கில் வைத்துக்கொண்டே இருக்கணும், நாளுக்கு நாள் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாளா இருக்கிறது. நாம் இருதயத்தில் விசுவாசத்தை வைக்கும் போது, விசுவாச வார்த்தைகளை வைக்கும் போது, இங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆகுது. உள்ள இருதயம் நிறைந்த பிறகு சூழ்நிலைகளை மாற்றுவது அவ்வளவு நேரம் ஆகாது. ஏனென்றால் உள்ள இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா சூழ்நிலை மாற்றுறதுன்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அப்ப உங்களுடைய இருதயத்துக்குள்ளே சென்ற இந்த வார்த்தைகள், விசுவாசம், இந்த உறுதி, நிச்சயம் என்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது. இது மாற்றம் என்கிறதற்கு ஆதாரம் என்ன பாருங்க, எபிரேயர் 11 திரும்பவும் செல்வோம். மாறும் என்கிறதுக்கு ஆதாரம் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. எப்படி எனக்கு நிச்சயம், எப்படி எனக்கு உறுதி? இது இப்படிதான் ஆகும் என்கிறதுக்கு உறுதி, நிச்சயம் எனக்கு எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இருக்கிறது. அதுதான் எனக்கு எவிடன்ஸ். ஆங்கிலத்தில் எவிடன்ஸ் வருகிறது. காணப்படாதவர்கள் நிச்சயம் என்கிறத எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் வருகிறது. பார்க்கல, ஆனா எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. இப்படிதான் ஆகும் என்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன எவிடன்ஸ்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தான் எவிடன்ஸ். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் எவிடன்ஸ். வேற எதையும் பார்க்கும்போது என்ன ஆயிடுறோம்? நம்ம ஐம்புலன்களின் அறிவை சார்ந்தவர்களாயிடுறோம். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அப்புறம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. எப்படி உண்டானது? தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. ஒண்ணுமே இல்லாத போது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கினது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை காணவில்லை, வெற்றியை காணவில்லை, சமாதானத்தை காணவில்லை, பொருளாதார செழிப்பை காணவில்லை என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், காணப்படாதவையிலிருந்து தான் காணப்படுகிறவைகள் உண்டாகிறது. பொருளாதார செழிப்பு எப்படி உண்டாகிறது? காணப்படாதவையிலிருந்து உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே வையுங்கள். உள்ளத்திலே வைத்து வாயில பேசும்போது அவையெல்லாம் அப்படியே உண்டாக ஆரம்பிக்கிறது.